தேவ பிள்ளைகளே, துன்மார்க்க ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வெகு நாட்களாய் காத்திருக்கும் பொழுது துன்மார்க்க ஜனங்கள் எழுந்திருத்து இப்படியாக பேசுவார்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, அவிசுவாசிகளை குறித்து இந்த வாக்கியம் சொல்லுகிறது. மலாக்கி தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 13-14. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துதிக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறார்கள். இது துன்மார்க்கர்கள், அவிசுவாசிகள், விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தையாய் இருக்கிறது. பிசாசு கொண்டு வருகிற வார்த்தையாய் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் மீண்டும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மலாக்கி தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாய் வளருவீர்கள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதிக்கிறதே என்று சொல்லி புலம்பாதிருங்கள். அவிசுவாசிகள் கொண்டு வருகிற, அதாவது பிசாசின் சேனைகள் கொண்டு வருகிற அந்த அவிசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயனற்றவர்களாய் மாறிவிடாதிருங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு நிறைவானது வந்துவிட்டது. அதனுடைய நினைவு நாள் வந்துவிட்டது. கடைசி நாள் வந்துவிட்டது. தேவன் உங்கள் மேல் இறங்கப் போகிறார். அந்த கர்த்தருடைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் மகிமை நிறைந்ததாகவும் காணப்படும். அவிசுவாசிகளுக்கும் வெட்கமும் அருவருப்புமாய் காணப்படும். அவர்கள் சாம்பலாக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவிசுவாசிகளுடைய வார்த்தைகளை கேட்டு, உலகத்தாருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மகிமை நிறைந்த நாள். அந்த நாளுக்காக காத்திருக்கிறாய் அல்லவா? நீதியின் சூரியன் உன்மேல் இறங்கினது. அதன் செட்டைகளின் கீழே நீ ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டாய். God bless you.